கர்த்தரிடத்திலே ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய வசனத்தை நாங்கள் படித்தோம். என் தேவன் இந்த வசனத்தை கொண்டு எங்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களோடு பேசும் உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே தேவனுடைய வார்த்தை போட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். 24:13 முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அப்படின்னா என்ன? முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். இப்போ நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை வருஷம்? 5 வருஷமா ஆகுது. அப்படின்னா நான் முடிவு பரியந்தம் என்னுடைய மூச்சு முடிகிற நாள் என்னைக்கு தேவனுக்கு தெரியும். என்னைக்குன்னு என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரையிலும் நான் என்ன பண்ணணும்? கர்த்தர் அழைத்த அழைப்புல நான் நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. இப்பதான் நம்ம பேசணும், உடன்படிக்கை குறித்து நம்ம பேசணும். நான் கர்த்தரிடத்திலே ஒரு பொருத்தனை செய்தேன். இனிமேல் நான் தேவனுடைய ஆலயத்தில் இந்த ஊழியத்தில் இப்படியாய் நான் உண்மையும் உத்தமமாய் நடப்பேன் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை செய்தீங்க. தேவனும் உங்களிடத்தில் பொருத்தனை பண்ணினார் என்பதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பேசணும். தேவ பிள்ளைகள் ஆகிய நாம் பண்ணின பொருத்தனைகளில் நாம் நிலைத்து இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொரு மனுஷனையும் இந்த பூமியில் இருந்து தெரிந்து கொள்வது நோக்கம் உண்டு. எதற்காய் தேவன் ஒரு மனுஷனை அழைக்கிறார், எதற்காய் தேவன் ஒரு மனுஷனை தூக்கி நிறுத்துகிறார் என்பதற்கு நாம் தேவனிடத்திலே உண்மையும் உத்தமமானவர்களாய் இருக்க வேண்டும். இந்த ரட்சிப்பை கர்த்தர் கொடுத்ததுல நான் முடிவு பரியந்தம் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம போயிட்டு இருக்க வழியில அநேக பிரச்சனைகள், வேதனைகள், துன்பங்கள், வியாதிகள், கஷ்டம், ஏமாற்றம், இப்படி அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில தடைகளாய் வரலாம். தேவனை தொடர்பு கொள்ள முடியாதபடி, தேவனிடத்தில் உண்மையாய் வாழ முடியாதபடி பிசாசு நம்மளுக்கு விரோதமான காரியங்களை அவன் செய்வான். ஆனாலும் தேவன் உங்களுக்கு கிருபை தந்து அவைகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்கும்படியாய் அவர் கிருபை சொல்லுகிறது. வசனம் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும் என்றது போல அவர் கிருபையை தந்து நம்மளை எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் மீட்டெடுக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும். இந்த தேவன் யார் என்பதை நம்ம பார்க்கலாமா? யோவான் 14 வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். யோவான் 14. அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான். ஹல்லேலூயா. யார் இவர்? இவர்தான் இயேசு கிறிஸ்து. இவர் சொல்லுகிறார், பரலோகத்துக்கு இயேசுவே வழி என்றும், அவரே சத்தியம், அவர்தான் உண்மையானவர் என்றும், அவரே ரட்சிப்புமாயிருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த இயேசுவை நாம் எப்படி கொண்டாட வேண்டும்? எப்படி கொண்டாடணும் இயேசுப்பாவை? உள்ள நாளெல்லாம் கர்த்தர உள்ளான இருதயத்திலிருந்து நான் கொண்டாடுகிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் நரகத்துக்கு நேராய் போய்கின்ற வாழ்க்கையை தேவன் திருப்பி நம்மை இப்பொழுது பரலோகத்துக்கு நேராய் கடந்து போகும்படியாய் உதவி செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையும் பாவத்திலே நரகத்துக்கு நேராய் போய் கொண்டு இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கிறிஸ்து இயேசுவானவர் மாற்றி அமைத்து கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சிலுவையின் மரணம், அவருடைய ரத்த சிந்துதல் நம்மளை ரட்சித்து மீட்டெடுத்தது. எதற்காக? உங்களுக்கு இந்த பரலோக வாழ்வை தேவன் தருவதற்காகவே உங்களை தேவன் மீட்டெடுத்தார். உங்களை ரட்சிப்பதற்காகவே தேவன் மீட்டெடுத்தார். உங்களை பாவத்தின் சேற்றிலிருந்து தேவன் தூக்கி எடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய பாவத்துக்காக ஒரு பாவமும் அறியாத தேவன்
சிலுவையிலே அறையுண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாவமும் அறியாத தேவன், ஆனா நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவள் சிலுவையிலே சுமந்து தீர்த்து முடிச்சாரு. எதற்கு? உங்களையும் என்னையும் அந்த பரலோகத்திலே சேர்ப்பதற்காக. ஹல்லேலூயா. இந்த பாவ சாபங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தாலே நம்மளை மீட்டெடுக்கும்படியாக அவருடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அவர் நம்மளை மீட்டெடுப்பதற்காக இத்தனை துன்பங்களை உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் அனுபவித்து, என்னுடைய பாவம், உங்களுடைய பாவம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுடைய பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டது. தேவனாகிய கிறிஸ்து அவர் மரணித்து உங்களையும் என்னையும் அவருடைய ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு சாதாரணமானதல்ல. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது. எத்தனை கோடி கொடுத்தாலும் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. யாரு எத்தனை பெரிய கோட்டீஸ்வரனா இருந்தாலும், கோடி கோடியாய் பணம் வச்சிருந்தாலும் அவனுக்கு பரலோக ராஜ்யம் கிடையாது. எந்த மனுஷனும் அப்படி பணத்தினாலே கோடீஸ்வரனோ உலகத்தின் அதிபதியோ எவனாய் இருந்தாலும் அவன் பாவத்திலே மரிப்பான், அவன் நரகத்துக்கு நேராய் போவான். ஆனா ஒருவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னா வசனம் சொல்லுகிறது. படிங்க அந்த வசனத்தை திரும்பவும். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் உண்மையும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்தான் உண்மை. அவர் ஒருவரே உண்மையானவர். அவர் பரலோக தேவன், பூமியிலே தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தவர். இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வழிகளிலே நீங்கள் நடப்பீர்கள் என்று சொன்னா நிச்சயமாய் என் தேவன் உங்களுக்கு பரலோகத்தை அருளை செய்ய வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சர்வ வல்லமுள்ள தேவன். இன்னொரு வசனத்தையும் கூட நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 121 அதிகாரம் 2வது வசனத்தை யாராவது படிக்கலாம். 121 சங்கீதம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். யார் இவரு? இந்த கடவுள் யாரு? The God who created heaven and the earth. இந்த தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். இவர் சர்வ சிருஷ்டிகர். இந்த ராஜாதி ராஜாதான் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்களை கண்டு, அநேக பிரச்சனைகளை கண்டு நாம் சோர்ந்து விடாமல் முடிவு பரியந்தம் இந்த ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. முடிவு பரியந்தம் தேவனிடத்திலே நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும், யார எந்த நிலைமை ஆனாலும் நாம் தேவனை மாத்திரம் என்ன பண்ணிடக்கூடாது? மறந்து விடக்கூடாது. நாம் தேவனை மாத்திரம் எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடக்கூடாது. வாழ்வானாலும் தாழ்வானாலும் எந்த சூழ்நிலையிலும் இயேசுவே எனக்கு துணை என்று சொல்லணும். அவர் நம்முடைய கரங்களை பிடித்தாருன்னா அப்படியே நம்மளை கர்த்தர் வழி நடத்தி கொண்டு போவார். அவருடைய நாள் நெருங்கி விட்டது. கடைசி நாட்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். எந்த நாள் இயேசு கிறிஸ்துவோட வருகை வரும் என்று தெரியாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய அநேகர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்களாய் அநேக காரியங்களிலே தங்களை உலகத்துக்கு நேராய் திருப்பி உலக ஆசையுடையவர்களாய், மாம்ச இச்சை நிறைந்தவர்களாய், தங்களுடைய சுகபோகங்களுக்காய் வாழுகிறவர்களாய், பிறர் மீது பொறாமையுடையவர்களாய் என் தேவனுடைய ஜனங்கள் இந்த நாளிலே காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 1 அதிகாரம் 4வது வசனத்தை யார் ஒருவர் வாசிக்கலாம். கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தின் நின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சொல்லுகிற வார்த்தை பாருங்க. நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவன். ஹல்லேலூயா.
யாருக்காக ஒப்பு கொடுத்தாரு? நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். இரண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். அதே இதில் 9வது வசனம் வாசிங்க. முன் சொன்னது போல மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்க ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷம் ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாயிருக்க கடவன். தேவன் வசனம் சொல்லுகிறது, இந்த இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷமே அல்லாமல் இந்த உலகத்துக்கு வேறு ஒரு சுவிசேஷகம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லுகிறாங்க. அநேகர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியங்களை சொல்லிக்கொண்டு கிறிஸ்தவர்களுக்குள்ளே அநேக பிரிவுகளை உண்டு பண்ணி கொண்டு, ஒருவர் பிதா மட்டும்தான் தேவன், ஒருவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தேவன், ஒருவர் பரிசுத்த ஆவி மட்டும்தான் தேவன், ஒரு குருடர்களை போல இன்னைக்கு தேவனுடைய ஜனங்கள் காணப்படுகிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த தேவனுடைய சத்திய வசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருடைய சத்தியத்தில் நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும். வேறொரு சுவிசேஷகம் இந்த உலகத்துக்கு கொடுக்கப்படவில்லை. ஒரே ஒரு கடவுள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. ஹல்லேலூயா. இவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறவராக இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க பின்பற்றினீங்கன்னா நீங்க பரலோகத்துக்கு நேராக நீங்க கடந்து போகலாம். இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்க பின்பற்றினீங்கன்னா, உங்களை ஒப்பு கொடுத்தீங்கன்னா, கர்த்தர் உங்களை ரட்சிக்க அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 10வது வசனம் படிங்கம்மா. இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா யாரை நாடி போகிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, இன்னைக்கு தேவ ஜனங்களாய் இருக்கிறவர்கள் மனுஷரை பிரியப்படுத்தும்படியானவர்களாய் இருக்கிறாங்க. they want to please someone. யாராவது ஒரு மனுஷனை பிரியப்படுத்துவதற்காக தேவனை தள்ளி போடுகிறவர்களாய் இருக்கிறாங்க. தங்களுடைய காரியங்களை அவர்கள் தேவனுக்காக அவர்கள் வாழாம அந்த தன்னுடைய காரியங்களை அகற்றி தேவனுக்கு முதலிடம் கொடுக்காம ஒரு மனுஷனை பிரியப்படுத்துவதற்கு தேவனை பின்னோக்கி தள்ளிவிடுகிறார்கள். தேவனை பின்னோக்கி தள்ளிவிடுகிறார்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய வீடுகளிலே யாராவது ஒரு விசேஷமானவர் வரலாம், வேறாவது ஒரு மினிஸ்டர் வரலாம், ஒரு எம்எல்ஏ வரலாம். ஆனா என் தேவனை விட அந்த மினிஸ்டரோ எம்எல்ஏவோ முக்கியமல்ல. என் தேவனுடைய நேரம் என் தேவனுக்கு மாத்திரமே. ஹல்லேலூயா. என் தேவனுடைய நேரம் அவருக்கு மாத்திரமே கொடுக்க வேண்டும். நீங்க அப்படி கொடுப்பீங்கன்னா தேவன் உங்களிலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க கர்த்தருக்கான பிள்ளைங்க, நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். முகதாட்சியம் பார்க்க கூடாது. எந்த ஒரு மனுஷனா இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும், அது உங்களுடைய சொந்த அப்பா அம்மாவா கூட இருந்தாலும், நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. மனுஷர்களுடைய முகங்களை பார்த்து முகதாட்சிணியக்காக கர்த்தரை தள்ளி போடக்கூடாது. நீங்க கர்த்தரை நீங்க விட்டுட்டு உங்களுடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு நீங்க வேலைக்கு போகக்கூடாது. இது பரிசுத்த ஓய்வு நாள். ஹல்லேலூயா. இது யாரோட நாள்? பரிசுத்த ஓய்வு நாள். இது தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம். இந்த ஓய்வு நாளினால நீங்களும் நானும் பரிசுத்தம் அடைகிறோம். ஹல்லேலூயா. இந்த ஓய்வு நாளிலே நான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருவதனாலே என் தேவனுடைய சத்தியம் போதிக்கப்படுகிறது. நான் தேவனுடைய கற்பனைகளை நான் கேட்கிறேன். என் தேவனுக்காக நான் எப்படி வாழ வேண்டும், நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி நான் தேவனுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களிடத்திலே போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆகையினாலே தேவனுடைய வார்த்தை உங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும், மனுஷர்களுக்கு அல்ல. மனுஷருடைய பிரியப்படுத்துறதுனால நீங்க தேவனை பிரியப்படுத்த முடியாது. நீங்க தேவனை பிரியப்படுத்துறதுனால மனுஷர்களுக்கு முன்பாய் தேவன் உங்களை உயர்த்தில வைக்க வல்லமுடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த தேவன் ஒருவரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். ஹல்லேலூயா. நீங்க வணங்குகிற தேவன் உண்மையும் சத்தியமுமானவர். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே உங்களுக்காய் எனக்காய் மரித்தவர், மூன்றாம் நாளிலே உயிர்த்தெழுந்தவர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தில் பிறந்த எல்லா மகான்களுடைய கல்லறைகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. ஒரே ஒரு கல்லறை திறக்கப்பட்டிருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கல்லறை மாத்திரமே. ஹல்லேலூயா. உயிர் தெழுந்தவர் ஒரே ஒருவர், அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துவுடைய ஜீவனை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இந்த ஜீவனை பெற்ற நாம் கர்த்தருக்கு உகந்தவர்களாக இருக்கணும். மனுஷர்களை மகிமைப்படுத்தவோ, மனுஷர்களை புகழவோ, மனுஷர்களுக்காக நாம் தேவனை உதாசீனப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. அநேகர் தேவனுக்கென்று வாழ்வதற்கென்று, தேவனுக்குள்ளே நான் வாழ்வேன் என்று சொல்லி நீங்க கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை செஞ்சிருக்கீங்க. நாளைக்கு உங்க வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, நாளைக்கு உங்க வீட்டில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் வரும். என்னைக்கு வரும்? கடந்த நாளிலும் கூட என்னுடைய சொந்தத்தில் ஒருவர் மறைத்துட்டாரு. அவங்க ஞாயிற்றுக்கிழமையில ஒரு ப்ரேயர் வச்சுருந்தாங்க. சொன்ன ஞாயிற்றுக்கிழமை என்னால் முடியாது, சண்டே இஸ் ஃபார் மை காட் அலோன். ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, என் தேவனுக்கு மாத்திரமே முதலிடம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாராக இருந்தாலும் சரி, அது உங்கள் மகளாக இருக்கலாம், உங்க பேத்தியா இருக்கலாம், உங்க பேரனா இருக்கலாம், யாரா இருந்தாலும் என் தேவனுடைய நேரத்தில் அவங்க வருவாங்கன்னா அவர்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. என் தேவன் ஒருவருக்கே முக்கியத்துவம் கொடுத்து நான் ஆலயத்தில் வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஹல்லேலூயா. அப்படி நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்? ரட்சிப்பு பட்ட புதுசில் நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பேன். ஆனால் நாட்கள் ஆன பிறகு, கொஞ்ச நாள், ஒரு 5 வருஷம் பிறகு என்ன ஆகிடும்? தேவனுடைய சத்தியம் உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கும், தேவனுக்குள்ள நீங்க வளர்ந்துருப்பீங்க, உங்களுக்கு சத்தியம் தெரியும். இப்போ என்ன பண்ணுவீங்க? எப்படி இருப்பணும்? கர்த்தருடைய வார்த்தையில நாம் என்றும் மாறாதவர்களாய் கர்த்தருக்கான பாத்திரமாய் நிலைத்து நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை வருஷம் நான் கர்த்தரிடத்தில் இருந்து வளர்ச்சி பெற்றாலும் நான் தேவனுடைய பார்வையில் அவருடைய குழந்தை தான் நான். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய குழந்தை. நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குற நம்ம ஃபஸ்ட்டு வீக்கில் மாத்திரம் இல்லை, அந்த ரட்சிக்கப்பட்ட நாட்களில் மாத்திரம் நம்ம அப்படியே கொஞ்ச நாள் இருந்துட்டு பிறகு வந்ததுக்கப்புறம் பரவாயில்ல, இன்னைக்கு இஸ் நோ ப்ராப்ளம். இன்னைக்கு எங்கள் வீட்டிலலாம் வந்திருக்காங்க, கெஸ்ட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க ஃபாரின்லேருந்து வந்திருக்கிறாங்கப்பா, இன்னைக்கு என்ன பண்ண முடியாது, அவங்க விட்டுட்டுலாம் நான் போக முடியாது. அவங்க தப்பாக நினச்சிக்குவாங்க. யார்? அவங்க ஃபாரின்லேருந்து வந்தவங்க என்ன பண்ணுவாங்க? தப்பாக நினச்சிக்குவாங்க. தேவன் தப்பாக நினைப்பதை பற்றி அவங்க கவலை இல்லை. யார் தப்பாக நினச்சிக்குவாங்க? ஃபாரின்லேருந்து வந்திருக்கவங்க தப்பாக நினச்சாங்க. இல்லை, என் மருமக வந்திருக்கா, ஃபஸ்ட்டு டைம் வந்திருக்கிறா, தேவனுடைய ஆலயத்தின் நேரத்தில் வந்துட்டா, பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீக் நம்ம சொல்லிக்கலாம். இப்படி அல்ல. நீங்கள் முகதாட்சிணியம் பார்க்காமல் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, தேவன் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பை அவருடைய கடைசி நாள் மட்டும், என் வாழ்நாளின் கடைசி நிமிடம் வரையும் நான் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறவனாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 1 அதிகாரம் 1வது வசனம். சங்கீதம் 1:1. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 1 அதிகாரத்தில் 1 வசனமே இவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. நம்ம எங்க இருக்கக்கூடாது? துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? நடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன? துன்மார்க்கர் யாரு? யார் துன்மார்க்கர்? சொல்லுங்க, யார் துன்மார்க்கர்? ரட்சிக்கப்படாதவன் துன்மார்க்கன் அப்படின்னு தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஒருவன் இயேசுவை அறியாதவர்கள்னா அவர்கள் துன்மார்க்கர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட துன்மார்க்கர்களுடைய ஆலோசனைகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்? கீழே படிச்சீங்கன்னா வசனம் சொல்லும்,
அந்த வசனம் நம்ம பிறகு படிக்கலாம். அடுத்தது சொல்லுங்கம்மா. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும். பாவிகளுடைய வழிகளிலே என்ன பண்ணக்கூடாதான்? நிற்கக்கூடாது. நிற்கக்கூடாது. நின்னா என்ன ஆகும்? நின்று பாருங்க, உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாவிகளோட வழியில் நின்னவர் அநேகர் சபைக்கு வரல. என்னாச்சு? பாவியோட பாவி கை கோர்த்துட்டு என்ன பண்ணிட்டாங்க? ஆனா போயிட்டாங்க. தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர் உட்காரும் இடத்திலே உட்காராமலும். பரியாசக்காரர்கள் யாரு? எப்பொழுதும் ஜோக் அடிச்சுக்கிட்டு எப்பொழுதும் கேலி கிண்டல் உடையவர்களா இருக்கிறவர்கள். அவர்கள் யாரு? பரியாசக்காரர்கள். அவங்க போய் என்ன பண்ணுவாங்க? உட்காருவாங்க. அவங்கள சுத்தில என்ன பண்ணுவாங்க? நிறைய பேர் வந்து உட்காருவாங்க பரியாசத்தை கேட்கறதுக்கு. ஏமா அவங்க எல்லாருமே ஒன்று கூடி யாரையாவது ஒருவரை என்ன பண்ணி கொண்டிருப்பாங்க? பரியாசம் பண்ணுவாங்க, கேலி கிண்டல் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் உட்காரக்கூடாதுன்னு கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாம் என் தேவனுடைய காரியத்திலே நான் நிலைத்து நிற்க முடியாதபடி இவை என்னை பாவத்திலே தள்ளி விடுகிறதா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் இதை சொல்லுகிறாரு? நீ பாவி அல்ல, நீ பரிசுத்த தேவனுடைய குழந்தை ஆகையினாலே நீ தேவனுக்கு உகந்த பாத்திரமாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்காக தான் தேவன் சொல்லுகிறாரு, இப்படிப்பட்ட இடங்களெல்லாம் நீங்க நிக்காதீங்க. நீங்க நின்னீங்கன்னா அவர்கள் உங்களை கெடுத்து விடுவார்கள், அவர்களுடைய இருதயத்தை மாற்றி விடுவாங்க, அவர்கள் துன்மார்க்கத்தில் உங்களை தள்ளி விடுவார்கள். ஆகையினாலே நீங்கள் கர்த்தரிலே நிலைத்திருக்கணும்னா இப்படிப்பட்ட காரியத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து போக கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் கடந்து போக கூடாது. நீங்க கர்த்தருடைய வேதத்திலே படிங்கம்மாப்பா. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்க பாக்கியவான்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. எப்படி நாம் பாக்கியம் பெற்றுக்கொள்ள முடியும்? என் தேவனுடைய சத்திய வசனங்களை கேட்டு அதன்படியாய் நடக்கணும், அதை தியானிக்கணும், அதை நான் என் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்படி நான் நடைமுறைப்படுத்துவேன் என்று சொன்னா என் தேவன் என்னை பாக்கியவானாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் கர்த்தரிலே நிலைத்திருக்கிறவனாய் இருப்பேன். என் தேவன் என்னை ஆசீர்வதித்து உயர்த்துவாரு. நான் இந்த உலகத்திலே பாக்கியவாதியும் பாக்கியவான்களுமாய் இருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலைகளிலும் என் தேவனை விட்டு மறந்து போகிறவர்களாய் இருந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த ரட்சிப்பு வெளியேற பெற்றது. என் தேவன் தந்திருக்க இந்த ரட்சிப்பு வெளியேற பெற்றது. இந்த ரட்சிப்பை இழந்து விடாதபடி நீங்கள் கர்த்தரிலே நிலைத்திருக்கணும்னா நீங்க துன்மார்க்கர்களுடைய இடங்களிலே, நீங்க அவருடைய ஆலோசனைகளிலே, அவருடைய பரியாசக்கார உட்காரங்கள இடத்திலெல்லாம் நீங்க உட்காராம மனுஷருடைய முகதாட்சி நீங்க பார்க்காம தேவனுக்கு மாத்திரம் முதலிடம் கொடுக்கிறவர்களாய் நீங்க காணப்படுவீர்கள் சொன்னா கர்த்தர் உங்களை முடிவு பரியந்தம் நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம ஈடுபடுவதனால நம்மளிலே பாவம் நம்மளை வரும். அந்த மனுஷர்கள் நம்மளை பாவத்தில் இழுத்துட்டு போயிடுவாங்க. நாளைக்கு நீங்க கர்த்தரை மறந்து போக வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். தேவன் யார் என்று கேட்கிற மனுஷர்களையும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். அநேக காரியத்தில் உண்மையும் உத்தமமாய் இங்க தேவனோட ஆலயத்தெல்லாம் கட்டுறதுக்கு பயங்கர பிரயோஜனமாய் இருந்த ஒரு மனுஷன் எங்களுக்கு தெரியும். ஒரு நல்ல தேவனோட பிள்ளை. தேவன் அவனை சுகப்படுத்தினாரு. இடுப்பு வலி, இடுப்பு நிமிரவே முடியாது, இப்படிதான் இருக்கும் உடம்பு. அப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை தேவன் சுகப்படுத்தினாரு. சுகப்படுத்தி டாக்டரால முடியாததுன்னு சொன்னதை தேவன் சுகப்படுத்தினாரு. சில நாட்கள் பிறகு அவரை பார்க்கிறோம், கழுத்துல மாலை, அவருடைய நடைகள் மாறிட்டது. கேட்டாக்கா உலகத்தின் காரியத்தின் வாசனைகள் வீசுகிறது, பயங்கரமான வாசம் வீசுது. என்னப்பா இப்படி ஆயிட்டியே, ஏன் என்னாச்சு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நோ ப்ராப்ளம், கர்த்தரை நான் மறக்கலை, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். என்னம்மா, கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். ஆனால் என்ன இல்லை, தேவனை தேடுறது இல்லை, பாவம் மேற்கொண்டிருக்கிறது. ஆனால் சொல்கிற வார்த்தை, கர்த்தருக்குள்ளே தான் நான் வாழ்கிறேன். என் அன்பு பிள்ளையே, என் தேவ ஜனமே, பாவத்துக்குள்ளே இருந்து நீ எப்படி தேவனை பிரியப்படுத்த முடியும்? பாவத்தின் கிரியைகள் உனக்குள்ள இருந்தனா நீ தேவனில எப்படி நிலைத்திருக்க முடியும்?
தேவ ஜனங்களே, நீங்க கர்த்தரிலே நிலைத்திருக்க வேண்டும்னா உங்களோட பாவங்கள் அகற்றப்பட்டதாக, நீங்க பரிசுத்தம் நிறைந்தவர்களா கர்த்தருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிறவர்களா நம்மளை பாவம் சேர முடியாதபடி, நம்மளை பாவம் அண்டிவிடாதபடி நம் அவைகளை விலக்கி நம் கர்த்தரிலே நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை படிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை படிக்கலாம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே. இங்கே இன்னொருவரை நம்ம பார்க்கிறோம். இன்னொரு பர்சனை இப்படி பண்றாங்கன்றத பார்க்கணும். படிங்கம்மா. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ, குற்றமாய் தீர்க்கிறவைகள் எவைகளோ, அவைகளை நீயே செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். என்ன சொல்றாரு? அநேகர் இன்னைக்கு தேவ ஜனங்கள் என்னுடைய பரிசுத்தம், நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைங்க என்ன பண்ணுகிறாங்களாம்? பிறரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிறரை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. நான் பரிசுத்தவான் அல்ல, நான் அசுத்தவானாய் இருந்து கொண்டு நாம் பிறரை குற்றப்படுத்துகிறவனாய் காணப்படக்கூடாதுன்னு வசனம் சொல்லுகிறது. மீண்டும் படிங்கம்மா அந்த வசனத்தை. ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாராயிருந்தாலும் சரி, வசனத்தை நல்லா கேளுங்க. நீ யாராயிருந்தாலும் சரி, நீ ஊழியக்காரியாய் இருக்கலாம், நீ ஊழியக்காரனாய் இருக்கலாம், நீ இந்த சபையிலே மூப்பனாய் இருக்கலாம், நீ ஆராதனை செலுத்தும்படியான தேவனுடைய பிள்ளையாய் இருக்கலாம், நீ யாராயிருந்தாலும் சரி, ஒன்னாலும் இங்க போக்கு சொல்றதுக்கு இடம் இல்லை. உனக்கு இங்க போக்கு சொல்ல எக்ஸ்கியூஸ் கேட்க இடம் இல்லை. தேவன் சொல்லுகிறாரு, நீ பிறரை குற்றப்படுத்துறதுனாலே நீ குற்றவாளியாய் தீர்க்கப்படுகிறாய் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைங்க தங்களுடைய பரிசுத்தத்தின் மேன்மைகளை எண்ணிக்கொண்டு அவர்கள் பிறரை பார்த்து எப்பொழுதும் குற்றம் சொல்லுகிறவர்களாய் இருப்பாங்க. தேவ ஜனம், தேவனுடைய பிள்ளைங்க அப்படி குற்றம் செலுத்தக்கூடாது என்று தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. உனக்கு போக்கு சொல்ல உனக்கு இடமில்லைன்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. உனக்கு இடம் இல்லை. நீ பிறரை குற்றப்படுத்துவனா, தேவன் உன்னை குற்றப்படுத்துவார். யார் நம்மளை பற்றி குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறார் தெரியுமா? தேவனிடத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் போய் குற்றப்படுத்தி கொண்டு இருப்பவன் அவன் பிசாசு. தேவனை நம்மளை பற்றி எப்பொழுதும் குற்றம் சொல்லிக் கொண்டே இருப்பவன் பிசாசு. தேவ பிள்ளையே, நம்மளை மீட்டெடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்காய் பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிறார். நம்மளை கர்த்தராகிய தேவன் மீட்டெடுக்கும்படியாய் அநேக நன்மைகளை தேவன் நம்மளுக்கு செய்து கொண்டே இருக்கிறார். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள் ஆயிருப்போம்னு சொன்னா என்னில என்ன பண்ண மாட்டேன்? நான் பிறரை குற்றப்படுத்த மாட்டேன். பிறருடைய பாவங்களுக்காய் நான் கண்ணீரோடு செபிப்பவனாய் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பொண்ணுடைய வாழ்க்கை மாறிட்டது. அந்த பொண்ணை குற்றப்படுத்தாத. அந்த பொண்ணு வாழ்க்கை மாறுவதற்காக நீங்கள் செபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீங்க ஒரு பொண்ணுடைய வாழ்க்கைக்காக நீங்க செபிக்க வேண்டும். ஒரு ஆத்துமா கெட்டு போயிடுச்சா, அந்த ஆத்துமாவுக்காக செபிக்கீங்க. அந்த ஆத்துமாவை கை நீட்டு குற்றப்படுத்தாதீங்க. ஹல்லேலூயா. நீங்க தேவ பிள்ளைங்க. அவர் உங்களை மீட்டெடுத்திருக்கிறாரு. அவர் உங்களுக்காக அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்திருக்கிறாரு. உங்கள் மூலம் ஒரு குடும்பம் ரட்சிக்கப்படணும். உங்கள் மூலம் ஒரு குடும்பம் தேவனிடத்துல வரணும். ஆனா தேவ பிள்ளையே, உங்கள் நியமத்தும் இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்களா இருக்கிறாங்க? அவங்க இருக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். அவங்களாம் தேவனுடைய ஆலயத்துக்கு வராங்க தகுதியற்றவங்க. தேவ ஜனமே, நீ பிறரை குற்றப்படுத்தாத. தேவன் உன்னை குற்றப்படுத்துவார். நீ கர்த்தருடைய பார்வையில குற்றவாளியாய் இருப்ப. கர்த்தர் சொல்லுகிறாரு, உனக்கு போக்கு சொல்ல இடமில்லை என்று சொல்லுகிறார். நான் குற்றப்படுத்துகிறவனா இருந்தனா நான் கர்த்தரிலே நான் எப்படி நிலைத்திருக்க முடியும்?
நான் பாவியாக குற்றப்படுத்துகிற மனுஷனாய் நான் காணப்படுவேனா? நான் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். என் தேவனுடைய வார்த்தைகளை மீறுகிற எவனும் பாவி என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை மீறாதீங்க. நீங்க கர்த்தருக்கு உகந்த பாத்திரமாய் நான் எப்படி என்னை மாற்ற வேணும்? உங்களுடைய சரீரத்தை, உங்களுடைய சிந்தைகளை, உங்களுடைய செயல்களை இயேசுவின் ரத்தத்தால் கழுவுங்க. நீங்க தேவனுக்கு உகந்த பாத்திரம். அல்லேலூயா. நீங்க தேவனுக்கு உகந்த பாத்திரம். உங்க உலகத்தின் காரியத்திலே நீங்க கடந்து போனாலும் உலகம் உங்களை மேற்கொள்ள கூடாது. அல்லேலூயா. நீங்க உலகத்துக்குள்ள ஒவ்வொரு நாளும் கடந்து போவீங்க, ஆனாலும் தேவன் உங்களை காத்து கொண்டு வருகிறார். என் தேவ பிள்ளையே, நீங்க உலகத்தின் கிரியைகள் உங்களோட வாழ்க்கையில காணப்படாதபடி நீங்கள் ரட்சிப்பை காத்து கொள்ளுங்க. இது வெளியேறப்பட்ட ரட்சிப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் தேவனிடத்துல பின்வாங்கி போனவர்களை போல காணப்படுகிறாங்க. அதனால தான் நம்ம 24th அந்த நைட்டு ப்ரேயர் முடிஞ்சிட்டு 31st நைட்டு ப்ரேயர் முடிஞ்ச உடனே என்ன பண்ணோம்? ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொண்டோம். கர்த்தரிடத்தில் நான் ஒரு உறுதிமொழி, ஒவ்வொருவரும் உறுதிமொழி எடுத்துக்கிட்டீங்க. நான் இப்படியா இருப்பேன், நான் அப்படியா இருப்பேன், இப்படியா இருப்பேன். தேவன் உங்களுடைய உறுதிமொழிகளை அவரும் ஏற்றுக்கொண்டாரு. இன்னைக்கு அவருடைய உடன்படிக்கை. நீ இப்படி வாழ்ந்தனா உட ரட்சிப்பு நிலைத்திருக்கும். நீ தேவனோட கைகளில் இருந்து வழி விலகி போகாம இருக்கணும்னா நீ இப்படிப்பட்ட மனுஷனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவனுக்கு உகந்த பாத்திரம். அவரோட ரட்சிப்பை பெற்றுகிற நம்ம கர்த்தர் அழைத்த அந்த அழைப்பில் நான் நிலைத்து நிற்கிறவனாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பிறரை குற்றப்படுத்துவதற்காக அல்ல, பிறருடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தவருடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்காய் செபிக்க வேண்டும். இனிமேலும் நீ குற்றப்படுத்துகிறவர்களாய், இனிமேலும் பிறரை பற்றி நீ குறை கூறிக்கொண்டே இருக்கிற மனுஷனாய் இராதபடி தேவன் உன்னை இன்னைக்கு சொல்லுறாரு, போக்கு சொல்ல இடம் இல்லை அப்படின்னு. நோ எக்ஸ்கியூஸ். இதுல உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. இனிமேல் குற்றப்படுத்துகிறவனாய் இல்லாம பிறர் பாவங்களுக்காய் செபிக்கிறவனாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறருடைய காரியங்கள் அநேக ஒரு சிலருடைய வாழ்க்கையை நாங்கள் பார்த்து வருகிறோம். வீட்டுக்குள்ளே இதற்காகவே போவாங்க. அந்த வீட்டை பார்ப்பாங்க, என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்பாங்க. அவங்க சொல்லவே மாட்டாங்க, ஆனாலும் தோண்டி தோண்டி கேட்பாங்க. கேட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க? அதை எடுத்துட்டு போய் இன்னொரு வீட்டில் அடுத்தவர்களை பற்றி குற்றப்படுத்தி கொண்டிருப்பாங்க. இவள் பரிசுத்த வாட்டியா, இவ பைபிள் எடுத்துட்டு போறாளே, இவட வாழ்க்கையை பத்தி தெரியுமா உனக்கு? இந்த காரியங்கள் அவர்கள் இப்படி இப்படியா செஞ்சிட்டாங்க, இப்படி சொல்லி குற்றப்படுத்துகிற பிள்ளையா? தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை எச்சரிக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியங்கள் உனக்குள்ள இருக்குமானா இன்னைக்கு கர்த்தரிடத்தில் ஒப்புரவாகு. ஆண்டவரே, இந்த பாவம் எனக்குள்ள இருக்கு ஏசப்பா, என்ன மன்னியும் அப்படின்னா இந்த நொடி பொழுது கர்த்தர் உன்னை மன்னிப்பார். ஹல்லேலூயா. இப்போ செகண்ட் கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு. அடுத்த நொடி நீ பரிசுத்தமாட்டியாய் கர்த்தரிடத்திலே நீ காணப்படுவ. நீ குற்றப்படுத்துறதுக்கு இல்லை, பிறருடைய குற்றங்களுக்காய் ஜெபிக்கிறதுக்காய் என் தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம் நீங்க. ஹல்லேலூயா. 25ஆம் வருஷத்துல நீங்க கர்த்தரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணிக்கோங்க. ஆண்டவரே, இனிமேல் நான் யாரையும் குற்றப்படுத்த மாட்டேன்ப்பா. இனிமேல் துன்மார்க்கரோட ஆலோசனைகளை கேட்க மாட்டேன். இனிமேல் அவருடைய வழிகளிலே நிற்க மாட்டேன். ஆண்டவரே, நான் உமக்கான பிள்ளை, உம்முடைய ரட்சிப்பை பெற்ற நான் உம்மிலே நிலைத்திருக்க என் தேவன் கிருபை தாங்கப்பா அப்படின்னு கேளுங்க. என் தேவன் கிருபை அருள அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். யாருடைய ஜெபத்தையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் கேட்பாரு. உன் ரட்சிப்பை நிலைத்திருக்கும்படியாய் கர்த்தர் அவர் கிருபை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ரோமர் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை யாராவது ஒருவர் எடுத்து படிங்களா? ஹல்லேலூயா. ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டாகுதுன்னு பார்த்தீங்களா? இந்த பாவ கிரிகள் நம்மளிலே காணப்படுவதனால, இப்படிப்பட்ட பாவங்கள் நம்மளிலே உண்டாவதனால தேவன் சொல்லுகிறாரு, அவர்களை என்னத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரா? கேடான சிந்தனை. தேவன் அவர்களை, படிங்கம்மா அந்த வசனத்தை. தேவனே
அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க தேவனுடைய அறிவை அறிஞ்சு பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியால் நம்ம மீண்டுமாய் நம்ம முன்னாடி வருகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கே நம்ம வருகிறோம். தேவ பிள்ளைங்க, இன்னைக்கு அநேக முகதாட்சிணியம் பார்த்து அநேக காரியத்திற்காக கர்த்தர் என்ன பண்றாங்க, தூரம் வச்சுட்டு அவங்க சொந்தத்துக்கும் அவங்க பிரிய காரியங்களுக்கும் விஐபிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமுள்ளவர் எல்லா விவிஐபிகளுக்கும் அவருடைய கால் தூசியில் இருக்கல, தேவனுடைய கால் தூசி, அதுக்கு கூட ஒருவரும் சமமாக முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கால் தூசிக்கு கூட எந்த பெரிய உலகத்தின் விவிஐபிகளும் அதுக்கு சமமாக முடியாது. என் தேவன் சர்வ வல்லமுள்ள தேவன். ஹல்லேலூயா. He is a mighty God. அவர் சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். இந்த தேவனுக்கு நாம் உகந்த பாத்திரங்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனுஷனையும் யாருக்காகவும் என் தேவனை விட்டுவிடக் கூடாது. வசனம் சொல்லுகிறது, படிங்கம்மா. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்கிற அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியினால் தகாதவைகளை செய்யும்படி நல்ல கவனிங்க, தகாதவைகளை செய்யும்படி. எதுக்காக தகாதவைகளை செய்யும்படி? முன்னாடி படிங்கம்மா. இப்ப தேவனை நல்ல கவனிங்க. தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாது இருந்தபடியினால் தேவனை பற்றி கொண்டு இருக்க மனது இல்லையா? யாருக்கு? யாருக்கு? அநேக கிறிஸ்தவர்களுக்கு தேவனிலே நிலைத்திருக்கிறதுக்கு, கர்த்தரிலே நிலைத்து நின்று கொண்டிருப்பதற்கு, சத்தியத்திலே வாழ்வதற்கு அவர்கள் மனதில்லாதபடியினாலே, படிங்கம்மா இப்ப, தகாதவைகளை செய்யும்படி தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்கிறார். ஏன் ஒப்பு கொடுக்கிறார் பார்த்துட்டீங்களா? ஏன் ஒப்பு கொடுக்கிறாரு? என்ன பாவத்துல தள்ளுறதுக்கு, என்ன பாவியாய் வாழ்வதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்தாதான் முடியும். ஏன் ஒப்பு கொடுக்கிறாரு? நான் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல, என் தேவனுக்கு உடைய சத்தியத்தை கேட்கிற நான் அதன்படி நடக்கல, நான் பாவியான மனுஷனாய் வாழ்வதற்கு என் தேவனை ஒப்பு கொடுத்துட்டாரு. தேவ பிள்ளையே, நீ கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு என் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்வாய்ன்னு சொன்னா தேவன் உன்னை ஒப்பு கொடுத்துருவாருப்பா. உன்னை பாவியே வாழ்க்கைக்கு தேவன் ஒப்பு கொடுத்துருவாரு. இந்த 2ஆம் அதிகாரத்தை நீங்க நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் உண்டு. நேரம் கடந்து விட்டது, எல்லா காரியங்களையும் நம்ம இங்கே பேசுவதற்கு நேரம் இல்லை. தேவ பிள்ளையே, நீங்க மனஸ்தாபப்படுங்கணும். நீங்க கர்த்தருக்கான பிள்ளைகள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். இந்த ரோமர் 1ஆம் அதிகாரம் 21 to 27 வசனங்களை நீங்க படிச்சு பாருங்க. இந்த தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்க கர்த்தர் உங்களை ஒப்பு கொடுத்துடாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க. இன்னைக்கு அநேக பாவத்தின் மனுஷர்களாய், அநேக அக்கிரமங்களின் மனுஷர்களாய் வாழ்வதற்கு தேவன் உங்களை ஒப்பு கொடுத்து விடுகிறார். காரணம், நீங்க தேவனுக்கு முதலிடம் கொடுக்கல, நீங்க தேவனை உதாசீனப்படுத்தினீங்க, நீங்க தேவனுக்கு பிரியமான மனுஷர்களாய் வாழவில்லை என்று சொல்லி தேவன் இப்படியாய் உங்களை ஒப்பு கொடுத்து விடுவார் என்று கர்த்தருடைய வசனம் மிகவும் அழகாக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏலி என்று தான் ஒரு பெரிய ஊழியக்காரர் இருந்தார். அந்த ஏலியுடைய பிள்ளைங்க 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 2 பிள்ளைங்க தேவனுடைய ஊழியத்தில் கர்த்தருக்கு பிரியமற்ற காரியங்களை செய்வதும், தேவனுக்கான பலிகளிலே அவர்கள் அக்கிரமங்கள் செய்வதையும் என் தேவன் பார்க்கிறாரு. இந்த காரியத்தினாலே ஒரு போரை உண்டாக்குகிறார். ஒரு போருக்குள்ளே இந்த பிள்ளைகள் கடந்து போகிறாங்க. அங்கே அவர்களை தேவன் சங்காரம் செய்கிறார். நீ யாரா இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல இடம் இல்லை. நீ எவ்வளவு பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரனாவே இருந்தாலும் சரி, போக்கு சொல்ல இடமில்லை என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே,
தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யாதீங்க. தேவனுக்கு மாத்திரம் முதலிடம் கொடுங்க. கர்த்தரிடத்துல நீங்க மனஸ்தாபப்பட்டு நீங்க தேவனிடத்துல மன்னிப்பு கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களை விடுதலை செய்வார். கர்த்தர் உங்களை மீண்டும் அவருடைய ரட்சிப்பிலே நிலைத்திருக்கும்படி செய்வார். ரொம்ப நாள் இருக்க போறது இல்லம்மா. ரொம்ப நாள் நம்ம இந்த பூமியில வாழ போறது இல்லை. நம்ம வாழ்வது கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் உங்களை வாரிக்கொள்ளும்படியாய் அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து வருகிறது. தேவப்பிள்ளையே, நீ கர்த்தரிலே நிலைத்திருப்பனா பரலோக ராஜ்யம் உனக்காய் திறக்கப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தரிலே நிலைத்திருப்பனா தேவன் உன்னை அழைத்து சொல்ல அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நீ கர்த்தரிடத்தில் இந்த நாளிலே நீங்க பண்ணின உடன்படிக்கை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஆண்டவரே, இந்த 25ஆம் வருஷ தொடக்கத்திலே நான் கர்த்தரோட ஒரு உடன்படிக்கை செஞ்சிட்டேன்ப்பா. இந்த உடன்படிக்கையை நான் நிலைச்சு நிற்கணும் அப்பா. நான் உடன்படிக்கை ஒண்ணுதான் பண்ணினேன், ஆனா தேவனுடைய சத்திய வசனத்தில் முழுமையாய் நான் நிற்கணும் அப்பா. நீங்க எனக்கு கிருபை தாங்கன்னு உடைய இருதயங்களை கைகளை வைத்தவர்களாய் அப்படியே முழங்கால் படிடலாமா? கர்த்தரிடத்தில் நாள் ஒப்பு கொடுக்கலாம். ஆண்டவர் உங்களை ரட்சிக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலே இந்த 25ஆம் வருஷம் தொடக்கத்தில் இருந்து என் தேவன் உங்களை அவருடைய பாத்திரமாய் காணப்பட வேண்டும் என்று அவர் பிரியப்படுகிறார். உங்களோடு ஒரு உடன்படிக்கை இந்த நாளிலே கர்த்தர் செய்கிறார். என் தேவனுக்கு பிரியமற்ற பிள்ளைகளாய் இனிமேல் துன்மார்க்கரோட ஆலோசனையிலே நடவாமலும் நாம் பிறரை குற்றப்படுத்துவனாய் காணப்படாமலும் என் தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களை செய்யாமலும் நான் வாழ்வதற்கு பிதாவே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு நான் ஆமோதிக்கிறேன்ப்பா. இனிமேல் நான் இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் நான் வாழ மாட்டேன், இப்படிப்பட்ட ஒரு மனுஷியாய் நான் காணப்பட மாட்டேன் என்று அப்பா இந்த நாளில் உம்மிடத்தில் உறுதி கூறுகிறேன். ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் உறுதி கூறுகிறேன்னு சொல்லலாமா? ஒவ்வொருவரும் உங்களோட நாவுகளை திறந்து கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை பண்ணுங்க. அவர் உங்களுடைய உடன்படிக்கை கேட்டாரு. இன்னைக்கு தேவன் உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்கிறாரு. நிலைத்திருக்கும்படியா, கர்த்தரிலே நிலைத்திருக்கும்படியா, இந்த ரட்சிப்பை இழந்து போகாதபடி கர்த்தரிலே நிலைத்திருக்க கர்த்தர் உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்கிறார். ஆண்டவரே, உமக்கு மாத்திரமே வாழ்க்கையில் முதலிடம். ஆண்டவரே, என் தேவனுக்கான உகந்த பாத்திரமாய் இனிமேல் நான் வாழ்வேன் என்று கர்த்தரிடத்தில் பொருத்தனை செய்கிறேன் அப்பா, உடன்படிக்கை செய்கிறேன். என் தேவன் என்னை உமக்கான பிள்ளையாய் வாழ என் கர்த்தர் நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே நாங்கள் வாழ்வோம் அப்பா. நாங்கள் உம்முடைய பாத்திரங்கள் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளே சப்பா. நீர் கொடுத்த ரட்சிப்பை, நீர் கொடுத்ததான இந்த ரட்சிப்பை நாங்கள் காத்து கொள்ளுவதற்கு என் தேவனீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதோ கர்த்தரிடத்தில் உடன்படிக்கை பண்ணின ஒவ்வொருவர்கள் மீதும் என் தேவனீர் அவர்களுடைய தலைகள் மீது என் தேவனுடைய கைகளை வைத்து கர்த்தாவே நீர் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இவர்கள் அநேகருக்கு ரட்சிப்பை அருளும்படியான தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சத்தியத்தை ஏந்தி கொண்டு போகிற என் தேவனுடைய ஜனமாய் காணப்படும்படி கர்த்தர் இவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே உம்முடைய சீஷர்களாய் மாற்றுங்க அப்பா. ஒவ்வொருவரும் என் தேவனுடைய சீஷர்களாய் மாறட்டும் அப்பா. என் தேவனுடைய சத்திய வசனத்திலே நிலைத்து நிற்கும்படியாய் கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இவ்வளவு நேரமாய் பேசின என் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவரே என் தேவனோடு உடன்படிக்கை பண்ணின என் தேவனுடைய வார்த்தைகளிலே நாங்கள் நிலைத்து நிற்கணும். என் தேவனுடைய ரட்சிப்பிலே நாங்கள் நிலைத்து நிற்கணும் அப்பா. உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபைகளை அருளுங்க. கர்த்தர் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் அன்பும் சமாதானமும் கேட்கப்பட்டதான தேவனுடைய வார்த்தையின்படியாய் கர்த்தர் தாமே உங்களுடைய ரட்சிப்பு கர்த்தருக்குள்ளாய் நிலைத்திருக்கும்படியாய் தேவன் உங்களை கரம் பிடித்து அவர் வழி நடத்துவாராக. ஆமென்.